ஸோ, இப்போ என்ன வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த இறைத்தன்மை அப்படிங்கிறதுல ஞானம் அடையிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே சொல்றாங்களே அந்த நாதமெல்லாம் கேட்கறது, அதுக்கப்புறம் வந்து ஞானப்பால் சுரக்கிறது, 3வது கண் திறக்கிறது. இது 3ம் சேர்ந்திருந்தா தான் ஒரு மனுஷன் ஞானம் அடைஞ்ச மனுஷனா? இது 3மே ஒரு மனுஷனுக்கு ஏற்பட்டது அப்படின்னா தான் இறைத்தன்மையை உணர்ந்தவனா? அப்படின்னா, கண்டிப்பா இல்ல, இல்லவே இல்ல. இது 3ம் கிடைச்சது அப்படின்னா, அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. இது 3மே கிடைக்காட்டினாலும், அவன் இறைத்தன்மையை உணர்ந்துட்டான் அப்படின்னா, அவன் நிறைவடைஞ்சிட்டான் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு அந்த நிறைவு வந்து வந்துரும். இப்ப இந்த 3மே வந்து கிடைக்காம போயிருமா? 3மே கிடைக்காம போறது வந்து பார்த்தீங்கன்னா, இறைத்தன்மையில பயணம் பண்ணும்போது, ஏதாவது ஒண்ணு முன்னையும் பின்னையும் நடக்குமே ஒழிய, கண்டிப்பா வந்து கிடைக்காம போகாது. அப்ப இந்த 3 மட்டும் தான் முக்கியமானதா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் இல்ல. சகஸ்ராரத்துல சுத்தக்கூடியது இருக்குது. சுழுமுனையில அடையக்கூடிய தன்மை இருக்குது. சமாதி நிலை அடையக்கூடிய தன்மை இருக்குது. நிதர்சனமா ஒண்ணுமே இல்லாம உட்காரக்கூடிய தன்மை இருக்குது. பார்த்த பொருள்லாம் புரியக்கூடிய தன்மை இருக்குது. புரிஞ்ச பொருளுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றத்த பவர வச்சு பார்த்தீங்கன்னா, யாரையாவது காப்பாத்தக்கூடிய தன்மை இருக்குது. உங்களுக்குள்ள ஏற்பட்ட பவர வச்சு நீங்க இன்டிமேஷன் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. இப்படி 1008 அப்பா! எவ்வளோ லட்சக்கணக்கான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இடைத்தேடல்ல போம்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால ஒருத்தருக்கு கிடைச்ச அனுபவத்த வச்சு இன்னொருத்தர கம்பேர் பண்ணி பார்க்கறது, அவருக்கு கிடைச்ச அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறது ஏங்குறது 2மே கூடாது. ஆனா இறை தாகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எப்படியாவது அதெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கும். அந்த மாரி அனுபவிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா, நீங்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா, இறைவன் தானே ஒழிய, இந்த உலகத்துல இன்னொருத்தர் பண்ணியிருக்கிறாங்க, அனுபவிச்சிருக்காங்கங்கிறதுக்காக அவங்கள பார்த்து ஏங்கக்கூடிய தன்மைக்கு நம்ம வந்து போவே கூடாது. குருமார்கள் வந்து ரொம்ப ஓய்வு எடுப்பாங்க. அந்த தியான இது மட்டும் செய்வாங்க. அந்த தியானத்த மட்டும் அவங்களுக்கு குடுத்துட்டு இருப்பாங்க. அதிலேயே போயிட்டு இருப்பாங்க. அவங்க பவர்ஃபுல்லாவே இருந்திருப்பாங்க. ஒரு சமுதாயத்துல வாழக்கூடிய ஒரு சராசரி மனிதனா இருக்கிறவன், இறைத்தன்மைய உணர்ந்தவன், அதற்கப்புறம் வந்து அவன் அனுபவிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில விஷயம் கிடைக்கிறதுக்கு காலதாமதமாகும். ஆனா அவனுக்கு கிடைக்காம போவே போகாது. அவன் விடாப்பிடியா இறைத்தன்மைய பிடிக்கிறானா, பிடிக்கலையா? இதத்தான் வந்து கர்மா அப்படின்னு சந்தேகங்கள் பயங்கரமா இருக்கும். சில பேர் வேற மாரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டே இருப்பீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குரு கூட, இந்த குரு கூடன்னு கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க. இப்படி இவ்வளோ விஷயத்தையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளயே இறங்கி வருவாங்க. பிரபஞ்சத்திலேயே வந்து எவ்வளவோ அழகான விஷயங்கள்லாம் இங்க வந்து மாறி மாறி இருக்கு. அதுக்காக தான் இத கிளிக் பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறேன். அந்த மாரி இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு மனிதனும் பிரபஞ்சத்துல வந்து வெவ்வேறு வகையான வேறுபாட்ட கொண்டவன். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க ஒரே மாரி எப்படி நீங்க வந்து கணிக்க முடியும்? அப்ப கண் மூடி உட்கார்ந்திருக்கிறது தான், கண் திறந்து உட்கார்ந்திருக்கிறது தான், படுத்துக்கிட்டு உட்கார்ந்திருக்கிறது தான், உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது தான், படுத்துட்டு இருக்கிறது தான். சரிங்களா? இது மாரி கால தூக்கி மேல போட்டுக்கிறதா, கால தூக்கி கீழ வச்சுக்கிறதா, எதுவுமே பண்ணாம அந்தரத்துல வச்சுக்கிறதா, அப்படின்னு உங்கள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே வந்து தீர்மானங்கள் உங்களுக்குள்ள அப்ப எப்படிதான் இருக்கிறது அப்படின்னா, வந்து முன்னோர்கள் உருவாக்கி வச்ச இந்த பொருள்களுக்கெல்லாம் உங்களுக்கு பொருள் புரியுதா? ஃபர்ஸ்ட்டு அது. இதெல்லாம் பார்த்து இந்த சடங்குகள் எல்லாம் உங்கள் மனது வந்து லயிக்காம, அந்த சடங்குக்கான பொருள் புரியுதா? 2. அத தாண்டி இந்த பிரபஞ்சத்தில இருக்கக்கூடிய பொருள் வந்து ஒவ்வொன்னா புரிய ஆரம்பிக்குதா? முன்னாடி வர்றவங்க யாரு? பின்னாடி வர்றவங்க யாரு? யார் என்ன சொன்னாலும் உங்க மனம் சஞ்சலப்படாம, சலனப்படாம இருக்குதா? இது வந்து உங்களுக்கு வந்துருச்சுனாலே, ஆன்மீகத்தில நீங்க ஒரு சரியான இடத்த வந்து அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். எனக்கு நின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, வானத்தில அவ்வளோ அழகு. ஒரு மலை இருக்கும். அந்த மலையில சிவலிங்கம் மாரியே தானா ஒரு கல்லு வந்து மேல நிக்கும் உச்சியில. அது ஒரு மாடு மாரியே கூட இருக்கும் சில நேரத்தில பார்த்தோம்னா. அந்த மலையேவும். அத சுத்தி அந்த வானத்த இந்த பக்கம், அந்த பக்கம் 4 பக்கம் நடுவுல நின்னு வெட்ட வெளில நின்னு பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், அப்படி பிரம்மாண்டமா மேகக்கூட்டங்கள் வந்து அள்ளி தெளிக்கும்போது, எப்படா மேல ஏறி போய் அந்த மேகத்த தொடுவோம், அது கூட தவிப்போம், அது கூட கட்டி உறவாடலாம் அப்படிங்கிற மாரி ஆனந்தம் பொங்கும். அப்பேற்பட்ட அதிசயத்த வந்து இந்த இறைவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த பிரபஞ்சம் முழுக்க வந்து வித்தியாசமான கோணத்துல படைச்சிருக்கிறான். இங்க இருக்கிறது எல்லாமே அந்த மாரி தான். நீங்க இப்படி ரசிச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு ஆனந்தம் பொங்கும். நீங்க செய்யக்கூடிய வேலை ஒவ்வொரு வேலையிலும் இறைத்தன்மை இருக்குது. அந்த வேலையில இறைத்தன்மையோடு நீங்க பயணம் பண்ணவே உங்களுக்கு வந்து ஆனந்தம் பொங்கும். இப்படி எல்லா தன்மையிலும் இறைவன் வந்து புகுந்திருக்கும்போது, உங்களுக்கானது எத குடுக்கணும், எத குடுக்கக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியும். ஆனா, ஏன் அதுக்கப்புறம் இத்தன பேர் இருக்கிறாங்க? சும்மாவே இருந்துட்டு போயிரலாமே! ஆமா, அந்த சும்மா இருக்கும்போதும் இறைத்தன்மை வருங்கிறது உங்களுக்கு தெரியிற வரைக்கும் நீங்க பயணம் பண்ணி தானே ஆகணும். எத்தனையோ குருமார் இருக்கிறாங்க. அந்த அத்தனை குருமார்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் யோகாசனமோ, இல்ல தியானமோ மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு நிலைய அடைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து எந்த விதமான தியானமும் பண்ண மாட்டாரு. தேவையில்ல. சும்மா உட்கார்ந்தாலே அந்த தன்மைலாம் தானா நடக்கும்.
ஸோ அந்த அந்த நிலையை அடையிற வரைக்கும் என்ன பண்ணணும், நாம் ஏதாவது ஒரு சாகசத்தையோ இல்லை சாதனையோ இல்லை ஏதோ ஒரு பயிற்சியோ நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கும். அந்த பயிற்சியில் நம்மளை மயக்காததா, நம்மளை தெளிவாக வச்சுக்கிறதா, நம்மளை சுதந்திரமாக வச்சுக்கிறதா, நம்மளை எளிமையாக இறைவன்ட்ட கூட்டிகிட்டு போகிற பாதையை ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அது வந்து ஒரு உண்மையான பயிற்சியாக இருக்கும். அதை கொடுக்கக்கூடிய குரு உங்களை எப்பயுமே அடிமைப்படுத்தாமல் இருந்தாருன்னா அந்த குரு உங்களுக்கு ஒரு உண்மையான குருவாக இருப்பார். என் கூடயே நீ காலம் முழுக்க அடிமையாக இருக்கணும் அப்படின்னு யாராவது எந்த ஒரு உண்மையான குருவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த இறைத்தன்மை பயணத்துடைய முக்கியம். ஸோ அப்படி இருக்கிறதுனால யாரோடையும் உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க. எது கூடயும் இது வந்து சரி அது சரி, இவங்க வந்து மேலே இருக்கிறாங்க அவங்க கீழே இருக்கிறாங்க, இவங்க இவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க அவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க, ஞானப்பதத்தில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாமே ஞானம் நாதம் கேட்டுருச்சு, ஞானம் பால் சுதந்துருச்சு, மூணாவது நொழிப்பிள்ளை வந்துருச்சு, அவங்கள பார்த்தீங்கன்னா கொண்டாடுங்க. ஆஹா, ஒருத்தர் இறைத்தன்மையில் வந்து மிக பிரம்மாண்டமான இடத்துக்கு போயிட்டான், நாம் அனுபவிக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை அவன் அனுபவித்து பார்க்குறான், அவன் எவ்வளோ பெரிய நல்ல மனிதன், அவன் மேலே இறைவனுக்கு தான் எவ்வளோ கருணை அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வாழதை பார்த்து சந்தோஷப்படுறது எனக்கு ரொம்ப திருப்தி ஜாஸ்தி. அதனால நான் அந்த இடத்துக்கு வரவே மாட்டேனா, எனக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நான் வருவேன். அது வரைக்கும் சலனமே இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மையை வந்து இறைவன் எனக்கு கொடுத்துருக்குறான். அமைதியாக வந்து இதுதான்டா இது அப்படின்னு புரிய வச்சிருக்கிறான். போகும்போது ஒரு சில விஷயத்தில் வந்து உணர்ந்துக்கிட்டு அது கூட சந்தோஷமாக இருக்க வச்சிருக்கிறான். இதுலேயே வந்து உங்கள் திறமையை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி வளர்த்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இந்த இயற்கைக்கு துரோகம் பண்ண முடியாது, உங்களுடைய சக மனிதர்களுக்கு துரோகம் பண்ண முடியாது, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு கூட அதிகமாக பாதுகாக்க முடியும். அப்போது 100 பேர் இந்த மாதிரி பலசாலியாக இருந்தாங்கன்னா 10 பேர் ஒரு ஐக்கியம் இருக்கிறாங்கன்னா அவனால் எந்த விதமான பாதிப்பும் அங்கே வரப்போகிறது இல்லை. டக்குன்னு அந்த 10 பேர்த்த வந்து 100 பேர் அடைக்கிற முடியும். அப்படி இல்லாமல் எல்லா மனிதருமே என்ன பண்ணுறாங்கன்னா திறமையை வளர்த்துக்கிறதுக்காக தன் காலத்து நேரத்தையும் இது பண்ணாமல் பூராமே வந்து பார்த்திங்கன்னா விரயம் பண்ணிடுறாங்க. விரயம் பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை எங்கேயாவது ஒரு மனுஷன் வந்து பிரச்சனையை கிளப்பும் போது அன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேறு வழியே இல்லாமல் கூட்டமாக போய் நின்று அங்கே போராடுறாங்க. அதனால் அங்கே எதிர்ப்புகளை தாங்க முடியாமல் அந்த போராட நல்ல மனிதர்களே வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கிட்டு வராங்க. இதெல்லாம் ஏன் இனிமேலாவது மாறலாமே, இந்த நொடியிலிருந்து இந்த க்ஷணத்திலிருந்தாவது தன் திறமையை வளர்த்துக்கிறதுக்கான பணியை வந்து ஒவ்வொரு மனுஷனும் செய்யணும். அப்போது உள்நிலை நோக்கி பயணம் செய், அங்கே தான் எல்லா விஷயமும் இருக்குது அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஞானிகள் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷமாவது தியானம் பண்ணணும். குறைஞ்சது எதுவுமே தேவையில்லை, சும்மா உட்காந்து உங்கள் புருவ மத்தியில் கவனம் வச்சுட்டு 25 நிமிஷம் அலாரம் வச்சுட்டு உட்காந்துருங்க. புருவ மத்தியில் மட்டும் கவனம் வச்சுங்க. ஏன் அலாரம் வைக்க சொல்கிறேன்னா சில பேருக்கு சிந்தனைகளை வேறு பக்கம்லாம் போய் அப்படியே உட்கார சொல்லிடும், ஏதோ மயக்கத்தெல்லாம் கொடுத்து. ஆனால் 20 நிமிஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கடமை முடிஞ்சது, அடுத்து நம்ம கடமையை வேலை செய்ய போகணும் அப்படின்னு விட்டு நீங்கள் போனீங்கனாலே போதும். இல்லையா, இன்னும் எளிமையானது என்ன அப்படின்னா வானத்தை பார்த்து ரசிக்கிறது, கல்களை பார்த்து ரசிக்கிறது, இலையை பார்த்து ரசித்து பேசுறது, இது மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்படி எதையாவது ஒன்று வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து உங்கள் மனசை வந்து நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து அப்நார்மல் பிரபஞ்சத்தோட ஆக்டிவிட்டிக்கு உங்களை கொண்டு போகணும். ஆனால் அது உங்களுடைய மைண்டை வந்து முட்டாள்தனமான வேலைகளை ஒரு பைத்தியக்காரத்தனமான தன்மை கொண்டு போகாமல் உங்களை வச்சுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அப்படி என்னால் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் குருமாரை தேடி போய் பயிற்சி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இறைத்தன்மையில் எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி யாராவது ஏங்குனீங்க அப்படின்னா அது தேவையில்லை. நீங்கள் போயிட்டு இருக்கிற பாதை மட்டும் இறைத்தன்மை பாதை தானா, முழுமையான இறைத்தன்மையில் தான் போகிறோமா அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முட்டாள்தனத்தையும் மூட நம்பிக்கையும் உடச்சி எறிகிறதுக்கு உங்களுடைய மனதிலுக்கு சுத்தியில் எடுத்து உங்கள் மனசில் நீங்களே அடித்து உடைக்கணும். இனிமேல் இங்கே வந்து இது இருக்குது, இவங்க இதை அடைஞ்சிருக்கிறாங்க, அவங்க அதை அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் உங்களுக்கு வேண்டாம். உங்ககிட்ட இருக்கிறது உண்மையா இல்லை மாயையா, இந்த ரெண்டு தெளிவு. பொய்மைங்கிறது வேற, ஏன்னா பிரபஞ்ச சக்தியை உணர்ந்ததில் மட்டும் உண்மை மாயைங்கிறது தான். மாயைங்கிறதுனா ஏதோ ஒரு தோட்டத்தை உருவாக்கி இது அதுதான் அப்படின்னு சொல்லி அதில் நம்ம நிற்க வச்சு அதுலேயே கொண்டு போகிறது. எல்லாத்துலேயுமே இறைத்தன்மையை காண்றது, இறைத்தன்மை எங்கே இருக்குது, இறைத்தன்மை எங்கே இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் எப்படி இறைத்தன்மை இணைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்து அந்த இறைத்தன்மை கூடயே வாழ்கிறது, அதுதான் வந்து உண்மை. அதனால் உங்கள்கிட்ட இருக்குது உண்மையா மாயையான்னு பார்த்து நீங்கள் புரிஞ்சு நடந்துக்குங்க, அது போதும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிக்கங்க.